ப்ரோ எனக்கு அந்த என்ட்ரி எங்க எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. என்ட்ரி ஏதாவது கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்தாலும் எஸ்ல அடிச்சிருங்க. ஓகே ஓகே. நீங்க எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் நீங்க பாக்குறீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். ஸ்ட்ரக்சரே இல்லைன்னா கேனல் கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பாக்குறீங்க அண்ட் கேண்டல் கன்ஃபர்மேஷன். கேண்டல் கன்ஃபர்மேஷன் எங்க பாக்குறீங்க, எப்படி இருக்கும்போது பாக்குறீங்க? அந்த சார்ட் அப்படியே உங்களுக்கு காட்டுங்க ப்ரோ. நீங்க ஷோ பண்றீங்களா? ஆ ஷோ பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஏரியா இருக்குல்ல ப்ரோ, ம் அப்ரெண்டா இருக்குதுங்களா? ஆமா. அப்ரெண்டா இருக்கும்போது 50-60 கரெக்ஷன் பார்த்துட்டு கரெக்டா அந்த 50-60 ஏரியா டேப் ஆயிட்டு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறோம் ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பை என்ட்ரி இல்லை செல் என்ட்ரி பார்க்கும்போது அப்படியே டக்குன்னு ஆப்போசிட் ஆயிட்டோம் ப்ரோ. ஒரு லாஸ்ட் 2-3 வீக்ஸ் சம்டைம்ஸ் அப்படி. வந்து இப்போ எப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ எடுத்துருக்கீங்களா இங்க இந்த இடத்துல ஒன்று ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிடுச்சா? ஆமா. சம்டைம்ஸ் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்போது நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எஸ்எல் அடிச்சிடும். ஓகேங்களா? அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்போது நம்ம எப்படி என்னன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிளிப் அப்படின்னு வைப்போங்களா, இப்போ ஃபிளிப்புக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம், கேண்டலோட விக்கு மட்டும் வச்சா போதுன்னு பார்ப்போமா? ஓகேங்களா? இது வரைக்கும் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கேண்டிலோட விக் மட்டும் வச்சது அப்படின்னா அது வந்து ஒரு வீக் ஃபிளிப். ஓகேங்களா? வீக் ஃபிளிப் வைக்கிது அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதோட ஹையோ லோ உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ இதுவே வந்து ஃபிளிப் வந்து நமக்கு பாடி க்ளோஸ் வச்சிருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஃபிளிப். இது நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது. அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது, ஈஸி, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கணும், இல்லை எக்ஸ்ட்ரீம்ல இருக்கணும், பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இதுவும் வீக்கான ஃபிளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது வந்து பாருங்க. அடுத்து சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, அது ப்ராபபிலிட்டி, அது வேற விஷயம். மேபி நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீக் ஃபிளிப்பை விட்டுட்டு ஸ்ட்ராங் ஃபிளிப்ல என்ட்ரி பிளேஸ் பண்ண போறாங்க. வீக்லி சார்ட் போட்டா ப்ரோ. வீக் ஃபிளிப்னா இந்த வீக்ல ப்ரோ, வீக்கான ஒரு ஃபிளிப்னு சொல்றேன். நான் ஷேர் பண்ணி காட்டுமா? ஓகே. பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல வந்து இங்க ஒரு ஃபிளிப் வச்சிருக்கு அப்படிங்களா? இந்த ஃபிளிப் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு, நல்லாவே பாடி வந்து தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் டாமினேட்டா வேணும். இந்த ஹையை உடைச்சு ட்ரெண்டை கண்டினியூ பண்ற அளவுக்கு பையர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியால இருந்து நீங்க என்ட்ரி எடுத்தீங்க, ரீட்ரேஸ்மெண்ட்ல மேபி கிடைச்சது அப்படின்னா என்ட்ரி எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் ஃபிளிப் வச்சிரும். ஓகேங்களா? இதுவே இந்த மாதிரி ஒரு ஃபிளிப் இருக்கு, விக்கு மட்டும் ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு, வந்து பாடி க்ளோஸ் எடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னா அது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபிளிப் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லையோ இல்லை எக்ஸ்ட்ரீம் இருந்தோ கண்டினியூ ஆயிடும். இந்த மாதிரி ஒரு வீக்கான ஃபிளிப் இருந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்கு, பட் எப்பவுமே கிடையாது. இது ஒரு ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. அடுத்த சினாரியோ தெரியல உங்களுக்கு, ஸ்ட்ரக்சரா வரும்போது எப்படி தேடணும், கேண்டலா வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியும். அது ஓகே. தெரியும். அவ்வளவுதான். அந்த மாதிரி பாருங்க. அடுத்து ஏன் ஸ்டாப் லாஸ் அடிக்குது நோட் பண்ணுங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம ட்ரெண்டை கூட மிஸ் பண்ணிருப்போம், மைனர் ட்ரெண்டை போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிருப்போம். அதெல்லாமே நோட் பண்ணுங்க. நோட் பண்ணாதான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. தனுஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஈரோ யூஎஸ்டில வந்துட்டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்ல வந்துட்டு வீக் அவுட் இருக்கு. ஆனா வந்துட்டு 15 மினிட்ஸ்ல வந்துட்டு ரீடெஸ்ட்ல வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. இப்போ எது கன்சிடர் பண்றது? அது வந்துட்டு 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரேக் ஆனாலும் அது வந்துட்டு மேல பைக்கு தான் போகும்னு கன்சிடர் பண்றதா, இல்ல நம்ம வெயிட் பண்ணுவோமா? எப்படி லோக்கு தான் போகுதான்னு எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன் நினைக்கிறேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இத சொல்றீங்களா? 4 ஹவர்ல வந்துட்டு வீக் அவுட் இருக்கு. 15 மினிட்ஸ்ல போய் பாருங்களேன். ரீடெஸ்ட் எடுத்தோம்னா
ம். மேல ஹை டு லோ ரீடெஸ்ட் எடுத்தோம்னா இங்க இது வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு மேல டாப் கேண்டில். புரியுது. பட் இங்க என்னன்னா 4 ஹவர்லயே வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. 4 ஹவர்லயும் பாடி க்ளோஸ் வச்சிருக்கீங்க தெரியுங்களா? இந்த விக்க தாண்டி பாடி க்ளோஸ் வச்சிருச்சு மேல. அப்போ மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவும் எந்த ஏரியா இங்க பிரேக் ஆன ஏரியா வந்து எந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு லோ, இங்க இருக்கிற ஒரு ஃபிளிப்போட லோ, ஓகேங்களா? அந்த லோ வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு, ஒரு ஃபிளிப் ஒரு பியூஎஸ் வந்துருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், லோ டு ஹை போட்டு ரீட்ரெஸ்மெண்ட்ல இருந்து மேலே போட்டு எக்ஸ்ட்ரீம் வந்து மேலே போட்டு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை போயிட்டு நம்ம இந்த ஒரு 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் எங்க இம்பேலன்ஸான பிளாக்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரீட்ரெஸ்மெண்ட்ல பெருசா இல்லை, எல்லாமே இம்பேலன்ஸா இருக்கு. ஸோ மேபி இங்க இருந்து போவான். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண ஒரே நிமிஷம், நான் இதுல தான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். ப்ரோ ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த I2 லோ வந்துட்டு இது எடுக்கிறேன் ப்ரோ. 50-60% வந்துட்டு டேப் ஆயிடுச்சு சரிங்களா? இங்க வந்துட்டு விக்கு விட்டுருக்கு சரிங்களா? ஆனா 15 மினிட்ஸ்ல நான் போய் பார்த்தா இது பிரேக் ஆயிருக்கு இங்க. இது எப்படி எந்த மாதிரி கன்சிடர் பண்றது நம்ம? 4 ஹவரா? ஓகே. 4 ஹவர்ல மேக்ஸிமம் என்ன மேஜர் ஆன ட்ரெண்ட்? மேஜரா இப்ப அப்ல போயிட்டு இருக்குது. அப் ட்ரெண்ட் ஓகேங்களா? அப் ட்ரெண்ட் நீங்க சொன்ன அந்த 4 ஹவர் லோல இருந்து அது லைட்டா தான் உடைச்சிருக்கு ஓகேங்களா? 4 ஹவர் லோவா லைட்டா தான் உடைச்சிருக்கு. கீழ 4 ஹவர் லோ எங்க மாத்திட்டீங்க? கீழ ஆமா லைட்டா உடைச்சிருக்கீங்களா? மேஜரா உடைக்கல. ஆமா. பிரேக் பண்ணல. சோ அதே சினாரியோ ஆமா கரெக்ட், லைட்டா உடைச்சிருக்கு. சோ அதே சினாரியோ பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு ஈக்குவலா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பை சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆமா ப்ரோ, பை சைடு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஷிஃப்ட் ஆனது பாத்தீங்கன்னா மேஜரோட ஹையை உடைச்சிருக்கு. உங்களுக்கு நல்ல ஸ்விங் சைஸோட ஒரு ஹை பாயிண்ட பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ இத பிரேக் பண்ணிருக்குன்னு சொல்றீங்களா? கரெக்ட். ஓகேங்களா? இத பிரேக் பண்ணி ஆமா கரெக்ட். ஓகே. ஆனா இதுல நீங்க மேஜரா பாக்குறப்ப இதுல வந்துட்டு ரீடெஸ்ட் பண்றப்ப இதுல வந்துட்டு அத நம்ம ஏன் எடுக்க கூடாது அப்படின்னா மேல இருந்து வரும்போது எல்லா இம்பல்ஸ்க்கும் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் வந்துட்டாங்க. ஆமா கரெக்ட். அப்போ அதனால நம்ம வந்து இந்த ஹைட் உள்ள நம்ம எடுக்க வேணாம். ஓ சரி ஓகே. மேல இருந்து வரும்போது ஏதாச்சும் ஒரு இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மென்ட் பெண்டிங்ல இருந்தது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்ல எடுக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து ரீட்ரேஸ்மென்ட் கொடுத்ததுனால அப்போ இந்த ஒரு ஹையை உடைச்சாலே அது மேஜர் பிஓஎஸ் தான். அப்ப நம்ம மேலதான் நமக்கு இப்ப நம்ம இது தேவையே கிடையாது. அப்பனா வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. போறதுதான் சான்ஸ் அதிகம். மேல போறது. ஓகே. ஆமா இப்போ இது வந்து கன்ஃபியூஸா இருக்கு லைட்டா அப்படின்னா இந்த ஈரோஎஸ்டி பேரோட கோரிலேஷன் ஒரு பேரோட இருக்கு, ஜிபிபிஎஸ்டி சொல்லி ஒரு பேர் இருக்கு. ஓகே. அந்த பேர் போய் பாருங்க. இது ரெண்டுமே மேக்ஸிமம் சேமா மூவ் ஆகும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா அதை போய் பாருங்க. இப்போ அது பைல இருந்துச்சுன்னா இதுவும் பை ஆகுது நிறைய சான்ஸ் இருக்கு. நான் ஏன்னா ஒரே பேர் தான் இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்றோம். ஏன்னா வந்துட்டு ஒருல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு சேஞ்ச் கோரிலேஷன் சொல்லுவாங்க. கோரிலேஷன்னா இப்போ அது எப்படி நடக்குதோ அதே மாதிரி இதுவும் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது பை மொமெண்டம் கொடுத்துட்டோம்னா அது ஃபாலோ பண்ணி இதுவும் பை மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி 2-3 பேர்ஸ் இருக்கு. ஈரோ யூஎஸ்டி கூட ஜிபிபிஎஸ்டி பேர் ஆகும் ஓகேங்களா? இல்லை யூஎஸ்டி சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஐ கூட பேர் ஆகும். இது கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டோட ஆப்போசிட் இந்த டிஎக்ஸ்ஐ சொல்லுவாங்க. டிஎக்ஸ்ஐ பை ஆச்சுன்னா கோல்டு செல் ஆகும். அந்த மாதிரி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பார்க்குறது கரெக்டாக இல்லைன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பட் இது மேஜராக பைல தான் இருக்கு. ஓகே அவ்வளோதான். பை சைடு கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பை ஏரியா கிடைச்சதுன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுங்க. ஓகே நான் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐயை உடைச்சதுன்னா நான் பைக் போகலான்னு. இப்போலாம் பை வேணாம் ப்ரோ. இப்போ இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த ஐயை உடைச்சாலுமே பை வேணாம். அதெல்லாமே மைனர். ஓகேவா? ஓகே. அதுவும் இல்லாம மைனர் அப்படிலாம் ரீடெஸ்ட் வரைக்கும் தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன். அப்போ ஓகே. இந்த ரீடெஸ்ட் பட்டன் இப்போ இந்த ரீடெஸ்ட் வரைக்கும் தான் நான் இது பண்ண ஃபுல்லா போக மாட்டேன். அப்போ ஓகே. இப்போ இத உடைச்சிச்சுனா இந்த இது வரைக்கும் தான் என்னோட இத கிளியர் ப்ராபபிலிட்டி கிளியர் அது வரைக்கும் ஓகே. ஏன்னா இந்த ஸ்டாப்ல நான் இங்க போட்டேன்னா இந்த லோக்கு வச்சுட்டு இந்த வரைக்கும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்.
ஓகேப்பா. இப்போ இங்கே பிஓஎஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா பிஓஎஸோட கரெக்ஷன் வரும்ல, அந்த இடத்துல என்ட்ரி அடிக்கும். ஸோ நமக்கு 1:2 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே 1:1 கிடைக்கிறத 1:1 என்ட்ரி எடுக்காதீங்க, அது வேஸ்ட். அதில் 1:2 மினிமம் நம்ம எடுக்கிற 1% 2% ரிவார்டு வந்தாலும் நமக்கு டேலி பண்ண முடியும். ஓகே ஓகே.